ஒரு பக்கம் சார்லஸ் டார்வினோட ஒரு உயிரியல் கோட்பாடு, இன்னொரு பக்கம் அடால்ஃப் ஹிட்லரோட கொடூரமான செயல்கள். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? யோசிக்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா ஒரு மூல ஆதாரம் இது ரெண்டுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு ஒரு திகைப்பூட்டும் வாதத்தை முன்வைக்குது. வாங்க அதைத்தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு காட்டுல வேகமா ஓடுற மானும் இருக்கு, கொஞ்சம் மெதுவா ஓடுற மானும் இருக்குன்னு வச்சுப்போம். திடீர்னு ஒரு புலி துரத்துது. என்ன ஆகும்? வேகமான மான் தப்பிச்சிடும். ஆனா மெதுவான மான் அது புலிக்கு இரையாயிடும். அதே மாதிரி பனிக்காலத்துல அடர்த்தியான உருவம் இருக்கிற கரடி உயிர் பழைக்கும், மெல்லிய உருவமும் இருக்கிற கரடி குளிர தாங்க முடியாம இறந்துடும். இப்படியே காலப்போக்குல எது வலிமையா வேகமா புத்திசாலித்தனமா இருக்கோ அது மட்டும்தான் தப்பி பிழைக்கும். இதுக்கு பேரு தான் இயற்கை தேர்வு. டார்வின் இத தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இப்போதான் நாம விஷயத்தோட மைய புள்ளிக்கு வரோம். மிருகங்களை பத்தின இந்த கோட்பாடு லட்சக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்ச ஹிட்லரோட சித்தாந்தத்துக்கு எப்படி அடிப்படையா மாறுச்சு? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. பாருங்க, 2006ல அமெரிக்க வரலாற்றாசிரியர் ரிச்சர்ட் வேகார்ட் டார்வினிலிருந்து ஹிட்லர் வரைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த மாதிரி மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஹிட்லரோட மொத்த சிந்தனையுமே டார்வினோட கோட்பாடு மேலதான் கட்டப்பட்டதுன்னு வாதிடுது. ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? வாங்க இந்த கூற்றத்தை நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு விஞ்ஞானிக்கும் ஒரு சர்வாதிகாரிக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்க முடியும்? இந்த மூல ஆதாரத்தின்படி டார்வினிய சிந்தனை ஒரு புத்தம் புதிய அறநெறிய, ஒரு புது மாரல் கோட உருவாக்குச்சுன்னு சொல்லப்படுது. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு எது சரி எது தப்புன்னு வெளியில இருந்து சொல்றதுக்கு எந்த விதியும் கிடையாது. உங்களுக்குள்ள என்ன தோணுதோ அதுதான் சரி. இப்போ உங்க முன்னாடி நிக்கிறவர் செத்துட்டா நல்லதுன்னு உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். இங்கதான் அறநெறி சார்பியல், அதாவது மாரல் ரிலேட்டிவிசம்ங்கிற ஐடியா உள்ள வருது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு கொடூரமான குற்றமா பார்க்குற ஒரு விஷயத்த இன்னொருத்தர் ஒரு பெரிய நல்ல காரியமா பார்க்கலாம். இந்த கண்ணோட்டத்துல தான் நாசிக்கள் தாங்க செஞ்ச படுகொலைகள் எல்லாம் மனித குலத்தையே காப்பாத்துற ஒரு பெரிய சேவையா பார்த்தாங்கன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. நீங்க கேட்கலாம், சரி, ஹிட்லருக்கும் டார்வினுக்கும் நேரடி தொடர்பு எங்க இருக்கு? அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. ஹிட்லரோட புகழ்பெற்ற புத்தகம் மெயின் காம்ப், அதுல பரிணாம கருத்துக்களை அவர் ரொம்ப தெளிவா முன்வைக்கிறார். தகுதியானவங்க வாழணும், பலவீனமானவங்க அழிக்கப்படணும், அப்பதான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு வெளிப்படையா எழுதுறாரு. அதனால இது ஏதோ மறைமுகமா வந்த தாக்கம் மட்டும் இல்ல. இந்த மூலத்துல மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு வரலாற்றாசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஹிட்லர் தன்னோட ஆசிரியர் டார்வினுக்கு ஒரு உண்மையான விசுவாசமான மாணவனா இருந்தாருன்னு சொல்றாரு. சரி, இந்த தியரி எல்லாம் எப்படி நிஜ வாழ்க்கையில ஒரு மாபெரும் கொடூரமா மாறுச்சுன்னு பார்ப்போம். இந்த சித்தாந்தத்தோட நிஜ உலக விளைவுகளா இந்த ஆதாரம் எதையெல்லாம் காட்டுதுன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல் அப்ளிகேஷன் நாசி ஆட்சி தான். நீல நிற கண்ணும் பொன்னிற முடியும் கொண்ட ஆரிய இனம்தான் உயர்ந்த இனம், தகுதியான இனம்னு அவங்க நம்பினாங்க. அதனால மற்ற இனத்தவங்களை, குறிப்பா மாற்றுத்திறனாளிகளை, பெரியவங்க சின்னவங்க ஏன் பச்சிளங்குழந்தைகள் வரைக்கும் விஷவாயு அறைகள்ல வச்சு கொண்டாங்க. வெறும் சில வருஷங்கள்ல இந்த ஒரு சித்தாந்தத்தோட பேர்ல கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இப்போ அந்த தொடர்பு உங்களுக்கு புரியுதா? இந்த சிந்தனையோட தாக்கம் நாஜிசத்தோட மட்டும் நிக்கலன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அடுத்ததா, இது ஐரோப்பிய காலனித்துவத்துக்கும் ஒரு விதமான தார்மீக அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. ஐரோப்பியர்கள் தங்களை வளர்ச்சி அடைந்த இனோனும் மற்றவங்களை எல்லாம் காட்டுமிராண்டிகளான பின்தங்கிய இனங்கள்னும் பார்த்தாங்க. இதுக்கு ஒரு ரொம்பவே கொடூரமான உதாரணம் இருக்கு. ஆஸ்திரேலியா. அங்கிருந்த பழங்குடி மக்கள்ல 90% பேரை பிரிட்டிஷ்காரங்க அழிச்சிட்டாங்க. இதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நாங்க இயற்கை தேர்வு விதிய இரக்கமில்லாம செயல்படுத்துறோம், வலிமையான நாங்க பலவீனமான ஆஸ்திரேலிய இனங்களை அழிக்கிறோம்னு வெளிப்படையாதே சொன்னாங்க. கடைசியா இந்த ஆதாரம் பரிணாம சிந்தனையால தாக்கமடைஞ்சதா சொல்லப்படுற இன்னொரு சித்தாந்தத்தையும் இணைக்குது. அதுதான் கம்யூனிசம். பேராசிரியர் ரம்மல் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் ஆட்சிகளால கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை 10 கோடியை தாண்டும். இது நாசிக்கள் கொண்டதை விட பல மடங்கு அதிகம். இப்போ இந்த வாதத்தை நம்மளோட நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது இந்த ஆதாரம். பரிணாம கோட்பாடு அடிப்படையா கொண்ட நாத்திக உலகத்துல மொராலிட்டி, அதாவது அறநெறி எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியை எழுப்புது. இதுக்கு புகழ்பெற்ற எழுத்தாளர் தஸ்தாயேவ்ஸ்கியோட ஒரு மேற்கோளை இந்த ஆதாரம் காட்டுது. கடவுள் இல்லைனா எல்லாமே அனுமதிக்கப்பட்டதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தெய்வீக சக்தி இல்லைனா நல்லது கெட்டதுக்குன்னு ஒரு நிரந்தரமான வரையறையே கிடையாது. இன்பமும் சந்தோஷமும் மட்டும்தான் ஒரே குறிக்கோளா மாறிடும்.
இதை இன்னும் விளக்கமா சொல்ல கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல நடந்ததா சொல்லப்படுற ஒரு ஆய்வை இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. அங்க எந்த பின்விளைவும் வராதுன்னா நீங்க பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 50% ஆண்கள் ஆமான்னு பதில் சொன்னாங்களாம். அதாவது தார்மீக கட்டுப்பாடுகளை எடுத்துட்டா என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பேராசிரியர் வில்லியம் லேண்ட் கிரேக் சொல்ற மாதிரி ஒரு நாத்திகர் தனிப்பட்ட முறையில இனப்படுகொலையையும் பாலியல் வன்புணர்வையும் வெறுக்கலாம், அது தப்புன்னு நினைக்கலாம். ஆனா தன்னோட உலக பார்வையோட அடிப்படையில அது ஏன் புறநிலையா, அதாவது அப்ஜெக்டிவா தப்புன்னு அவரால் நிரூபிக்க முடியாதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. சரி, இவ்ளோ இருண்ட ஒரு சித்திரத்தை காட்டினதுக்கு அப்புறமா இந்த ஆதாரம் ஒரு முற்றிலும் மாறுபட்ட அறநெறி கட்டமைப்பை முன்வச்சு இந்த வாதத்தை முடிக்குது. இங்க 2 உலக பார்வைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் தகுதியானவங்க மட்டும் தப்பி பிழைக்கணுங்கிற போராட்டத்தை அடிப்படையா கொண்ட பார்வை, இன்னொரு பக்கம் எல்லா மக்களும் சமம்ங்கிற கருத்தை அடிப்படையா கொண்ட பார்வை இது அநீதியையும் ஆணவத்தையும் தடை செய்து. இந்த 2வது உலகப் பார்வைக்கு, அதாவது இஸ்லாமிய உலகப் பார்வைக்கு அடித்தளமா நபிகள் நாயகத்தோட இந்த மேற்கோள் முன்வைக்கப்படுது. இது இன அடிப்படையிலான எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் நிராகரிச்சு உலக மக்கள் எல்லாரும் சமம்ங்கிற ஒரு கொள்கையை நிலைநாட்டுது. ஆக இதுதான் இந்த மூலப்பொருள் முன்வைக்கிற வாதம். கடைசியா நம்ம கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை இது விட்டுட்டு போகுது. நம்மளோட நல்லது கெட்டதுக்கான வழிகாட்டி ஒரு உயர் சக்தியால வழிநடத்தப்படலைன்னா அது கடைசியில தகுதியுள்ளது தப்பி பிழைக்குங்கிற ஒற்றை விதியால மட்டும்தான் வழிநடத்தப்படுதா? யோசிக்க வேண்டிய விஷயம்.